வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஹெல்த் டிப் அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கலி எக்ஸசைஸ் இது ஒரு முக்கியமான விஷயம். பட் நான் சொல்ல போகிறது ஜென்ரலி அந்த மேல் பார்ட்னருக்கு உண்டான எக்ஸசைஸ். ஜென்ரலாக இப்போ கைனக் டாக்டர்கிட்ட ஒய்ஃப் போகிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸசைஸு, யோகா, நிறைய பர்த்திங் செஷன்ஸ் இதெல்லாம் நிறைய நடக்குது. பட் ஆனால் அந்த மேல் பார்ட்னர் யூஸ்வலாக நம்ம பெருசாக இன்வால்வ் பண்ணுறதில்ல இந்த ஆக்டிவிட்டியில். பட் இது எதுக்கு இம்பார்ட்டன்ட், எக்ஸசைசஸ்க்கும் ஃபர்டிலிட்டிக்கும் என்ன கனெக்ஷன், எஸ்பெஷலி கன்சிடரிங் தி மேல் ஆர் தி ஹஸ்பண்ட் அப்படின்னும் போது யூஸ்வலாக நமக்கு நிறைய டைம் டிஃபிகல்ட்டி இருக்கும் இந்த பிகினிங் இட் செல்ஃப். கன்செப்ஷனில் சம்டைம்ஸ் எரெக்ஷன் இஷ்யூஸ் இருக்கலாம், செமன் ரிலீஸ் இஷ்யூஸ்லையும் இருக்கலாம். ஸோ இது மோர் அண்ட் மோர் எப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ். அண்ட் அதனால் என்ன ஆகும்னா நம்ம இப்போ எக்ஸசைஸ் பண்ணாத நிறைய டைம் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், இதனால் எக்ஸஸ் பாடி ஃபேட் இதெல்லாம் என்ன பண்ணும், நம்ம ஹார்மோன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதால இவ்வளோ பிரச்சனை வரும்போது அதை கண்டிப்பாக பண்ணணுன்றது தான் நம்மளோட லாஜிக் சொல்லும். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்றது கேன் பி எனி திங் ஃப்ரம் சிம்பிள் வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் டு கார்டியோ எக்ஸசைஸ் ஆல்சோ. பட் ஒரே ஒரு வேர்ட் ஆஃப் காஷன் ஆர் உங்களை எச்சரிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெவி எக்ஸசைசஸை ஜென்ரலாக தவிர்க்கிறது நல்லது, எஸ்பெஷலி ஃபர்டிலிட்டி ஆர் கன்செப்ஷனை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா அதனால் என்ன ஆகும்னா உங்களோட சிம்பத்தட்டிக் சிஸ்டம், பாடியில் இருக்கிற அந்த எக்ஸைட்டேஷன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸு, எரெக்ஷன் அண்ட் செமன் ரிலீஸ் இதெல்லாமும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ ஜென்ரலி வி ஹாவ் டு பில்ட் ஸ்ட்ரென்த். ஸோ கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் ப்ளஸ் உங்களோட ரெகுலர் வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங் இந்த மாதிரி சிம்பிள் ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாமே டெஃபினெட்லி என்கரேஜ் பண்ணோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாடிக்கு ஒரு கிளாக் கிடைக்கும். இந்த யூஷுவல் பயாலாஜிக்கல் கிளாக் டியூன் பண்ணுறதால உங்களோட ஹார்மோன்ஸ் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், டெஸ்டோஸ்டிரான் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகும், ஃபர்டிலிட்டி சான்சஸ் பெட்டர். ரெண்டாவது உங்களோட ஸ்லீப் ரொட்டீன்ஸ் பெட்டர் ஆகும். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் குட் ஸ்லீப் உங்களோட பாடி ஒபீஸ் டைரக்ஷனுக்கு போகும், வெயிட் அதிகமாக போடும். ஸோ குட் ஸ்லீப்னால உங்களோட பாடியோட ரெஸ்டிங் அண்ட் ரெக்கவரிங் பொட்டென்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ விச் அகெயின் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த பாடி இதெல்லாம் பாடியை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் டைம். ஸோ அதனால் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் பெட்டர் வென் யூ டூ தி ரெகுலர் எக்ஸசைஸ். மூணாவது உங்களோட வெயிட்டையும் நீங்கள் செக்கில் வச்சுக்கலாம். டிஸ்பைட் நம்ம என்ன ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்குது அண்ட் நம்மளோட ஒர்க் எத்திக் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஸ்டில் நம்மளோட குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதால உங்களோட கேலரி கவுண்ட்ஸ் கேன் பி கண்ட்ரோல்ட் அண்ட் எக்ஸஸ் கேலரிஸ் கேன் பி பர்ன்ட் அண்ட் பாடி கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கிறதால உங்களோட அல்டிமேட்டாக அந்த மேல் ஹார்மோன் ப்ரொடக்ஷனையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மோர் எசென்ஷியலி சர்டன் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ், யோகா போஸ்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறது இந்த பெல்விக் மசில் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட எரெக்டைல் ஸ்ட்ரென்த்தும் பெட்டர் ஆகும். சம்டைம்ஸ் உங்களால் அந்த செமன் ரிலீஸ் ஆகிற அந்த கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னா, அந்த கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி விதவிதமான எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்ப நன்மைக்குரியது. அண்ட் ஜென்ரலாக நம்ம எக்ஸசைஸ் பார்ட்டை ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸ் மாதிரி பார்க்காம அதை ஒரு ஹெல்த்துக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி உங்களோட ஃபர்டிலிட்டிக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி பார்க்கும்போது அதோட நன்மைகள் பல பல. தேங்க்யூ.